மிக முதன்மையானது எது? அடிப்படை உயிர் தேவை எது? உணவு. உணவை விளை வைத்து உருவாக்குவன் உழவர் குடியும். அவன் வீதிக்கு வந்து போராடுகிறான். உயிரினும் மேலானது எது? மானம். மானத்தை மறைப்பது எது? ஆடை. ஆடையை நெய்து தருபவன் எவன்? நெசவாளி. அவன் வீதியில் வந்து போராடுகிறான். பிறகு அறிவு. அறிவை வளர்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் வந்து போராடுகிறார்கள். பிறகு உயிர். உயிரை காக்கக்கூடிய மருத்துவ பெருமக்கள் வீதியில் வந்து போராடுகிறார்கள். தன்னலமற்ற சேவை செய்கிற செவிலிய பெண்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். எல்லோரையும் வீதிக்கு வர வைத்து விட்டு இந்த ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எந்த நாட்டிலே அன்பு சொந்தங்களே உழவர் குடியோன், நெசவு குடியோன், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் சிறந்த நாடு என்பதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சமூகத்தில் ஆசிரியன் போற்றப்படுகிறானோ, மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்கிறது, வாழ்கிறது என்று பொருள். எந்த தேசத்தில் உழவர் குடியோன் போற்றப்படுகிறானோ அந்த நாட்டில் வறுமை இல்லை, பசி இல்லை, வளமையான நாடாக அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று பொருள். எந்த நாட்டிலே நெசவு தலை துவங்குகிறதோ அந்த நாடு நாகரிகமான நாடு, பண்பாடு கொண்ட நாடு என்று பொருள். ஆனால் இங்க அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. எல்லாம் தலையிடும் முறையற்ற கொடுமையான நிர்வாக முறைக்கு மாறி நிற்கிறது.